பவுல் டாப்ல வெறுத்துட்டேன் வாழ்க்கையவே. மேலே கீழே நல்லா ஓப்பன் வர பண்ணிட்டேன். நான் சொன்னோடனே வந்துட்டேன். இன்னைக்கு மாயா அக்கா வேற லெவல் பண்ணாங்க. பிக் பாஸில் நிக்சன் எப்பயுமே ஒரு தரமான ஒரு சம்பவம் செய்வாப்புல. எப்பயுமே அவர் வந்து விளையாட்டெல்லாம் பெரிய டாஸ்கில் எல்லாம் பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டாப்புல. ஆனால் கேம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுருப்பேன், ஆனால் என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கையை அப்படி விரல் எடுத்தேன், டப்புன்னு ஃபவுல்ட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் ஓட்டுறாங்க. இதனால் என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்க, வெளியே இருக்கவங்க கேம் விளையாட லாய்க்கு இல்லாதவன்னு நினைப்பாங்கன்னு பூர்ணிமா ஆறுதல் சொல்கிறாங்க. பூர்ணிமா ஆறுதலுக்காக தான் இந்த பேச்செல்லாம் பேசுகிறாப்புல அப்படிங்கிறது தெரியுது. விஷ்ணுவை வந்து பாராட்டுறாரு கமலஹாசன். ரெண்டாவது வந்து மாயா, நிக்சன் இவங்க தான் ரொம்ப லோ ஸ்கோர். ஆனால் ரவீனா வெளியேற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது பிக் பாஸ் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நிக்சன், மாயா, பூர்ணிமா இவங்க எல்லாத்தையும் ஃபைனலுக்கு கொண்டு போகிறதுல கமலஹாசன் முடிவில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம், இவங்கெல்லாம் என்னென்ன செய்கிறாங்களோ செய்யட்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் மக்கள் மனசில் ஓடுது. ஏன்னா மக்களோட ஓட்டுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். நன்றி, வணக்கம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.